ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாய் ஞானேஸ்வரியின் அத்தியாயம் 3 தெய்வீக ஞானம் பகுதி 2. மோட்சத்தை மட்டுமே விரும்பும் ஒருவருக்கு இதை தவிர அவருடைய ஆசைகள் வேறு ஏதும் இல்லை. அவர் ஆன்மீக அறிவை பெறுவதற்கான, அதாவது மோட்சத்தை தேடுவதற்கான முயற்சிகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறார். அத்தகைய மோட்சத்தை விரும்புகிறார், அதாவது முமுக்ஷு. ஓ சாந்தோர்கர், சொர்க்கம் அதாவது வைகுண்டம் தூய ஆன்மாவின் இறுதி இலக்கு அல்ல. வைகுண்டத்தை விட நித்தியத்தை நாடுவது மிக முக்கியம். வைகுண்டத்தை விட நித்தியத்தை பெறுவது மிகவும் கடினம். கைலாச மலையை மோட்சம் என்று நீங்கள் கருதினால், வைகுந்தம் கைலாச மலையின் பாதை அல்லது பாதை போன்றது. பண்டைய காலங்களிலிருந்து வந்த ஆதிகால சக்தி எல்லையற்ற, அழியாத மற்றும் நித்தியமானவர். இந்த தெய்வீக சக்தியுடன் ஆன்மாவை இணைப்பது ஒவ்வொரு மனித ஆன்மாவின் பிரதான குறிக்கோள். கடவுள் தன்மையின் இந்த தெய்வீக இடத்தின் இருப்பிடத்தை அடைவது மோட்சத்தை அடைகிறது. வேறு விதமாக கூறினால் விடுதலை. ஒவ்வொரு தூய்மையான ஆத்மாவின் முதன்மை குறிக்கோள் தூய்மையான மற்றும் நேர்மறையான அணுகுமுறையுடன் விடுதலையின் நிலையை அடைவதற்கு உறுதியுடன் இருப்பது மற்றும் சாத்தியமான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்வது. இதனால் ஆன்மாவின் விடுதலை சாத்தியமாகும். இதை தவிர வேறு எந்த விளைவும் பயனற்றது மற்றும் வீணாகும். ஸ்ரீ சாய் சமர்த்தின் தெய்வீக வார்த்தைகளை கேட்டு சாந்தோர்கர் கைகளை குவித்து தாழ்மையுடன் கேட்டார், தூய உணர்வு அல்லது ஆதிகால சக்தி யார்? ஸ்ரீ சாயி சாந்தோர்கரிடம் கூறினார், ஆதிகாலமாக இருப்பவர் படைப்பின் தொடக்கத்திலிருந்தே இந்த உலகத்தின் காரணம் மற்றும் ஆதாரம். ஆதிகால சக்தி என்பது சர்வ வல்லமையுள்ளது, அதாவது எல்லாவற்றிலும் எல்லா இடங்களிலும் உள்ளது மற்றும் முழு உலகம், பிரபஞ்சம் மற்றும் விண்மீன் திரள்களில் பரவுகிறது. இதில் முழு விஷயங்களும் இறுதியில் மறைந்துவிடும். முழு படைப்பின் ஆதிகால மூலமாக இருப்பவர் இந்த உயர்ந்த தெய்வீக தூய்மையான உணர்வு, அதாவது சுத்த சைத்தன்யம், முழுமையான உண்மை மற்றும் சர்வ வல்லமையுள்ள கடவுள். ஓ சாந்தோர்கர், இந்த சைத்தன்யம் மிகவும் பிரம்மாண்டமானது. ஒருவேளை நீங்கள் வலிமையை நம்பாமல் இருக்கலாம். அவருடைய உயர்ந்த சக்தி உங்களை ஆச்சரியப்படுத்தக்கூடும். ஆனால் நாம் அனைவரும் நம் வாழ்வில் ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு வகையில் அல்லது வேறு விதத்தில் அதன் வலிமையை அனுபவித்து கவனிக்கிறோம். இந்த பிரபஞ்சத்தில் அவர் இல்லாத இடமே இல்லை. சைத்தன்ய அதாவது தூய உணர்வு எல்லா இடங்களிலும் உள்ளார். அவர் இல்லாத வெற்று இடம் இல்லை. இன்னும் யாரும் அவரை கண்டுபிடிக்க முடியவில்லை. அவரை கண்டுபிடிப்பது மிகவும் கடினம். ஓ என் மகனே சாந்தோர்கர், அவருக்கு பெயர், நிறம், உடல் அல்லது வடிவம் எதுவும் இல்லை. ஆனால் அவர் நிச்சயமாக அப்படிப்பட்டவர். அவர் சுத்த சைத்தன்யா என்று அழைக்கப்படுகிறார். நாம் காற்றை பார்க்க முடியாது, ஏனென்றால் அதற்கு எந்த நிறமும் வடிவமும் இல்லாததால். ஆனால் அது பாயும் போது அதை உணர்கிறோம். இதேபோல் தூய நனவை நாம் காண முடியாது. அதன் இருப்பதை மட்டுமே நாம் உணர முடியும். அவரை ஒருபோதும் மறக்காதீர்கள். அவரை புறக்கணிக்காதீர்கள். தூய உணர்வு கடவுள் நமது பக்தி மற்றும் வழிபாட்டுக்கு தகுதியானது. தூய நனவை வணங்குபவர் பிரம்மவேதா என்று அழைக்கப்படுகிறார். உணர்வு அல்லது கடவுள் மிகவும் பெரிய மற்றும் மிக பெரியது. அதற்குள் கோடிக்கணக்கான மனிதர்கள், கோடிக்கணக்கான பிற உயிரினங்கள், அனைத்து விண்மீன் திரள்கள், சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், நாம் காணக்கூடிய மற்றும் கற்பனை செய்யக்கூடிய அனைத்தும், நாம் பார்க்க முடியாத மற்றும் கற்பனை செய்ய முடியாத அனைத்தும் அவருக்குள் வாழ்கின்றன. நீங்கள் எதை பார்க்கலாம், உணரலாம், கேட்கலாம், தெரிந்து கொள்ளலாம், அவர்தான் பிரதான காரணம் மற்றும் மூல காரணம். எல்லாவற்றிற்கும் ஆதிகால ஆதாரம். ஓ நானா, நனவை பற்றி நான் இன்னும் என்ன சொல்ல முடியும்? அது எந்த விளக்கத்திற்கும் அப்பாற்பட்டது. நனவு எல்லா இடங்களிலும் உள்ளது. எல்லா கர்மாக்களிலிருந்தும் விடுபட்டது. முற்றிலும் கபடமற்றது மற்றும் தூய்மை, முழுமையான உண்மை, முழுமையான அறிவு மற்றும் பேரின்பம் நிறைந்த கடல். இதை நாம் அழைக்கிறோம் சச்சிதானந்த முழுமையான உண்மை, தெய்வீக அறிவு மற்றும் வெளிப்புற பேரின்பம். எல்லா உயிரினங்களும் அவருக்கே உரியவை. அவரிடமிருந்து எந்த வகையிலும் வேறுபடுவதில்லை. இந்த பிரம்மாண்டமான நனவின் மிகச் சிறிய துகள், இது முழு படைப்பிற்கும் முக்கிய காரணம், ஆதாரம் மற்றும் காரணம் மற்றும்
இந்த எங்கும் நிறைந்த தூய உணர்வு கடவுள் என்று அழைக்கப்படுகிறது. முழுமையான மற்றும் தாழ்மையுடன் கேட்கப்பட்ட பாபாவை பற்றிய தெய்வீக அறிவை கேட்டபின் நானா தனது கைகளை குவித்து கொண்டார். சாய்நாத் மகராஜ், கடவுள் எங்கும் நிறைந்தவர், குறைபாடற்றவர், தூய்மை, மகிழ்ச்சி மற்றும் பேரின்பம் நிறைந்தவர் மற்றும் அனைவருக்கும் இருப்பதை நீங்கள் எங்களுக்கு விளக்கியுள்ளீர்கள். நான் இப்போது குழப்பம் அடைகிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்பதன் தெளிவான அர்த்தத்தை புரிந்து கொள்ள முடியவில்லை. தயவு செய்து என் சந்தேகங்களை நீக்கி என் தாயைப் போல எனக்கு விளக்குங்கள். எல்லா உயிரினங்களும் ஒரே பேரறிவின் ஒரு பகுதியாக இருக்கும்போது நம் அனைவருக்கும் ஒரே நல்ல குணங்களும் கடவுளின் பண்புகளும் இருக்க வேண்டும். நனவு குறைபாடற்றது, தூய்மையானது. ஆனால் பெரும்பாலான உயிரினங்கள் தூய்மையற்றவை. தவறுகள், துன்பம், கவலைகள், நோய்கள், கெட்ட எண்ணங்கள் மற்றும் ஊழல் நிறைந்த மனம் நிறைந்தவை. எனவே உயிரினங்களில் பேரறிவையும் சிற்றறிவையும் இணைக்கும் திவ்யமான ஒளி துகள்களின் நல்ல குணங்கள் எங்கே? ஆரம்பத்திலிருந்தே குருடனாக இருப்பவன் உலகை பார்க்கிறான், உணர்கிறான் என்று கற்பனை செய்வான். இந்த உலகத்தின் பணமே எல்லாம் என்று கருதும் தன்மையை பார்த்து தொடர்பு கொண்ட பிறகு அனைத்து உலக மக்களும் பார்வையற்றவர்கள். கடவுளை பற்றிய உண்மையை ஒருவர் எவ்வாறு காணலாம் மற்றும் காண்பிக்க முடியும்? எங்கள் ஆத்மா தூய நனவின் ஒரு பகுதி என்றும் கடவுளிடமிருந்து வேறுபட்டதல்ல என்றும் நீங்கள் கூறியுள்ளீர்கள். ஆனால் பொதுவான குணங்களை என்னால் பார்க்க முடியாது. உலக உயிரினங்கள் நனவின் அனைத்து நல்ல குணங்களையும் இழந்து விட்டன என்று தோன்றுகிறது. ஆன்மா சைத்தன்யத்தின் ஒரு பகுதியாக இருந்தால் எல்லா ஆத்மாக்களும் ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும். ஆனால் ஒவ்வொரு ஆத்மாவும் மற்றொன்றிலிருந்து வேறுபட்டவை என்பதை நான் காண்கிறேன், கவனிக்கிறேன். ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் வெவ்வேறு குணங்கள் உள்ளன. ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் பல்வேறு வகையான மகிழ்ச்சிகளும் துன்பங்களும் உள்ளன. சிலவற்றில் அதிகமானவை உள்ளன, மற்றவர்களுக்கு குறைவாகவே உள்ளன. அவை எந்த வகையிலும் ஒத்ததாக தெரியவில்லை. அவை ஒரே தூய்மையான சைத்தன்யத்தின் ஒரு பகுதியாக இருந்தால் குறைந்தபட்சம் அவர்கள் அனைவரும் ஒரே மாதிரியான மகிழ்ச்சியையும் துக்கத்தையும் அனுபவிக்க வேண்டும். ஓ சத்குரு சாயி, அவர்கள் ஏன் வேறுபடுகிறார்கள்? இந்த உலகில் ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் வெவ்வேறு உடல் உள்ளது. ஒவ்வொரு உயிரினத்திற்கும் அவற்றின் சொந்த குணங்கள் உள்ளன. எல்லா ஆத்மாக்களும் ஒரே அறிவு சுடரின் ஒரு பகுதியாக இருந்தால் அவை ஏன் ஒருவருக்கொருவர் வேறுபடுகின்றன? பாபா, இதற்கெல்லாம் காரணம் என்ன? என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. தயவு செய்து எனக்கு உதவுங்கள், எனக்கு கற்பிக்கவும். நானாவின் கேள்விகளையும் சந்தேகங்களையும் கேட்டு பாபா, ஓ நானா, உங்கள் சந்தேகங்களை இப்போதே நீக்குகிறேன். நான் சொல்வதில் கவனம் செலுத்துங்கள். மிகவும் கவனமாக கேளுங்கள். சிவப்பு, நீலம், பச்சை, கருப்பு போன்ற வெவ்வேறு வண்ணங்களை நாம் கரைத்து ஒவ்வொன்றையும் தனித்தனி பாத்திரங்களில் வைத்திருந்தால் அவை அனைத்தும் வெவ்வேறு, அதாவது சிவப்பு நிறமாக இருக்கும், சிவப்பு நிறமாகவும், நீலம் நீல நிறமாகவும், பச்சை பச்சை நிறமாகவும் இருக்கும் மற்றும் பல. ஆனால் அவை அனைத்திலும் தண்ணீர் ஒன்றுதான். எந்த நிறத்தில் நாம் தண்ணீர் கலந்தாலும் அந்த நிறத்திற்கு மாறுகிறது. தண்ணீருக்கு வண்ணம் இல்லை என்றாலும் வெவ்வேறு இவ்வண்ணங்கள் காரணமாக அது வித்தியாசமாக தெரிகிறது. நாம் நிறத்தை அகற்றினால் நீர் அதன் நிறமற்ற வடிவத்திற்கு திரும்பும். இதேபோல் ஆன்மா உடலில் நுழையும் போது அது அந்த உடலின் தோற்றத்தையும் வடிவத்தையும் எடுக்கும். மேலும் ஒவ்வொரு உடலும் செயல்படுகிறது மற்றும் அனுபவங்கள் வித்தியாசமாக இருக்கும். உடல் மகிழ்ச்சி மற்றும் துக்கங்களின் கொள்கலன் என்பதால் ஆத்மா உடலுடன் கலக்கும்போது ஆன்மாவும் அது வாழும் உடலின் பல்வேறு வழிகளில் மகிழ்ச்சியையும் துக்கத்தையும் அனுபவிக்கிறது. ஓ நானா, இந்த வழியில் ஒவ்வொரு நபரும் தாங்கள் தாங்கிய உடலின் அடிப்படையில் மகிழ்ச்சியையும் துக்கத்தையும் அனுபவிக்கிறார்கள். ஆனால் ஒவ்வொரு உயிரினத்திற்கும் உள்ள ஆன்மா ஒன்றுதான். எல்லா ஆத்மாக்களுக்கும் வித்தியாசம் இல்லை. ஆன்மா தூய்மையானது மற்றும் கடவுளின் அனைத்து குணாதிசயங்களையும் கொண்டுள்ளது. ஆனால் உடலுடன் கலப்பதால் அது மாசுபட்டு வெவ்வேறு அனுபவங்களை கொண்டுள்ளது. அந்தந்த விதியின்படி ஆன்மா உடலை தாங்க வேண்டும். இது எல்லா ஆன்மாக்களுக்கும் கட்டாயமாகும்.
எனவே அனைத்து உயிரினங்களும் உடலின் மகிழ்ச்சியையும் துன்பங்களையும் அனுபவிக்க வேண்டும். அதன்படி அவை வித்தியாசமாக இருக்கின்றன. ஒருவருக்கொருவர் வித்தியாசமாக நடந்து கொள்கின்றன. ஆன்மா தூய்மையானது மற்றும் நித்தியமானது மற்றும் தூய பேரறிவின் ஒரு பகுதியாக இருந்தாலும், உடல் மற்றும் கர்மாவின் விளைவுகள் காரணமாக அது பாதிக்கப்பட்டு தூய்மையற்றதாகவும் அபூர்ணமாகவும் மாறுகிறது. ஆன்மா தூய்மையானது, நித்தியமானது மற்றும் தூய்மையான சைத்தன்யத்தின் ஒரு பகுதி என்பதை நீங்கள் அறிந்து முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும். ஓ நானா, எது உண்மை எது பொய் என்பதை இப்போது நான் உங்களுக்கு விளக்குகிறேன். இதனால் நீங்கள் உண்மையற்ற மற்றும் பொய்யானவற்றை அடையாளம் கண்டுகொள்வீர்கள். இதனால் இந்த பொருள் முதல் உலகில் பொய்யான மற்றும் தவறான விஷயங்களின் காமத்தை நீக்குவீர்கள். பாபா எதை உண்மை என்றும் பொய் என்றும் சொன்னார் என்பதை நாம் அடுத்த பகுதியில் காணலாம். ஸ்ரீ சாயியை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம், ஜெய் ஜெய் சாய்ராம்.